இன்றைய பஞ்சாங்கம் மே 17, 2024, 17/5/2024, தமிழ் குரோதி வருடம் வைகாசி மாதம் 4ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. பூரம் நட்சத்திரம் இரவு 9:19 வரை, அதன் பிறகு உத்திரம் நட்சத்திரம். வளர்பிறை நவமி திதி காலை 8:50 வரை, அதன் பிறகு தசமி திதி. சித்த யோகம் மகர ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று வாசவி ஜெயந்தி. இன்றைய ராகு காலம் காலை 10:30 முதல் 12 வரை. யமகண்டம் பிற்பகல் 3 முதல் 4:30 வரை. குளிகை நேரம் காலை 7:30 முதல் 9 வரை. நல்ல நேரம் எனும் சுபஹோரைகள் காலை 6 முதல் 7 வரை, 7 முதல் 8 வரை, 8 முதல் 9 வரை, பிற்பகல் 1 முதல் 2 வரை, மாலை 4 முதல் 6 வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் சுக்கிரன் புதன், ரிஷபத்தில் சூரியன் குரு, சிம்மத்தில் சந்திரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு செவ்வாய். இன்றைய ராசி பலன். மேஷ ராசி. இன்று உங்களுடைய வியாபாரம் சார்ந்த விஷயங்களுக்காக முதலீடுகள் செய்வதன் மூலமாக வளர்ச்சி பாதையில் பயணிப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். குடும்பத்தில் சந்தோஷமான அதிகரிப்புகள், செயல்பாடுகள் மூலமாக நிம்மதி ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி உறவிலும் ஒற்றுமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுடைய குழந்தைகளுக்காக, குழந்தைகளின் தேவைக்காக, அவர்களை அழகுபடுத்தி பார்ப்பதற்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லாமே சந்தோஷத்தை தருவதற்கு உண்டான செலவுகள். அதே சமயம் குடும்ப தேவைகள் பூர்த்தி ஆகிற வகையில் பண வருமானம் ஏற்படும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன அமைதி ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக மேன்மை ஏற்படும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் அதிகரிக்கும். படிக்கின்ற குழந்தைகளுக்கு அறிவாற்றல் வெளிப்பட்டு காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மனசு சந்தோஷப்படக்கூடிய செய்திகள் வருகின்ற யோகமான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நற்செய்திகள் வரும். வியாபார ரீதியாக வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கலைத்துறை நண்பர்களுக்கும் மீடியா தொழில் செய்பவர்களுக்கும் எதிர்பாலினத்தவர்களின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ரிஷப ராசி. தொழில் மூலமாக உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். தனிப்பட்ட விஷயத்தில் நீங்கள் அழகுபடுத்தி பார்த்துப்பீங்க. உங்களுடைய அழகை மேம்படுத்துவதற்காக எடுக்கும் முயற்சிகள் நன்மையை ஏற்படுத்தும். உங்களை அழகுபடுத்துறதுக்காக செலவுகள் ஏற்படும். குடும்ப தேவைகளுக்கு அல்லது குடும்பத்தில் விலையுறந்த பொருட்கள் வாங்குறதுக்கெல்லாம் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மீடியா தொழில் செய்பவர்களுக்கு வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படும். அதே சமயம் உங்களுடைய கௌரவத்திற்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்பட்டாலும் அலைச்சல் அதிகரிக்கும். வேலை பளு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தையுடன் இருந்து வந்த மனஸ்தாபத்தை போக்குறதுக்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். அலுவலக ரீதியாகவும் சரி, வீடு கட்டும் முயற்சியிலும் சரி, உங்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன அமைதி ஏற்பட்டு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். தாயாருடனான பிணக்கை விளக்குவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். உத்தியோக ரீதியாக மேன்மைகள் ஏற்படும். நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு அன்பு அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விலையுறந்த பொருட்களை வாங்குவதன் மூலமாக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வீடு, மனை, வண்டி, வாகனம், வீட்டுக்கு தேவையான எலக்ட்ரானிக் பொருட்கள், இப்படி ஏதாவது ஒரு செலவு பண்ணுறதுனால கையிருப்பு கரையக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஆனால் இதனால் உங்களுக்கு கௌரவம் அதிகரிக்கும். மிதுன ராசி. ராசிக்கு 3ஆம் இடத்துல சந்திரன் சனியின் பார்வையில் இருக்கிறதுனால தந்தையுடன் இருந்த மனஸ்தாபத்தை போக்குவதற்கு முயற்சிகள் வெற்றியை தரும். தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படும். உங்களுக்கு மன அமைதி ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். பண வரவு ஏற்படும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தொழில் ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு பதவி உயர்வு அல்லது செல்வாக்கு மிக்க நபரின் அறிமுகம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதன் மூலமாக குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக உங்களுடைய செயல்பாடுகளை பெரியவர்கள், அதாவது சீனியர் எம்ப்ளாயீஸ், உங்களுக்கு விமர்சனத்தை கொடுத்தாலும் அதுக்கு உங்களுடைய அறிவை பாராட்டுவதற்கு தயங்க மாட்டாங்க. இதனால் உங்களுக்கு பெருமைகள் ஏற்படும். செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெளியூர் பிரயாணங்கள் அல்லது வெளிநாட்டு பிரயாணங்களுக்காக எடுக்கும் முயற்சிகள் காரிய வெற்றியை ஏற்படுத்தும். அரசாங்க வகையில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற சாதகமான நாள்.
கடக ராசி. ராசிநாதன் 2ஆம் இடத்துல சந்திரன் இருக்காரு. இதனால உங்களுக்கு செலவுகள் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும், வருமானம் அதிகரிக்கும், உங்களுடைய பண தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய வகையில் இருக்கு. பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு வார்த்தை விரயங்கள் ஏற்பட்டாலும் ஆதாயத்தை தரக்கூடிய வகையில் இருக்கு. குடும்ப கௌரவம் சார்ந்த விஷயங்களை வெளியாட்களிடம் பகிர்ந்தாமல் இருப்பதே உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செல்வாக்கு மிக்க நபர்களின் அறிமுகத்தின் காரணமாக உங்களுடைய காரியத்தில் இருந்த தடைகள் விலகும், அரசாங்க அனுகூலம் ஏற்படும், அரசு அதிகாரிகளின் உதவியை கொண்டு சிக்கல்களை தீர்க்கக்கூடிய யோகம் ஏற்படும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியான மாற்றங்களை செய்வதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். சுய தொழில் செய்பவர்களுக்கும் சொந்தமாக வியாபாரம் பண்ணுறவங்களுக்கும் இன்று அமோகமான பலன்கள் ஏற்படும். எதிர்பாலினத்தவர்களின் உதவியை கொண்டு சிக்கல்களை தீர்த்து உங்களுக்கு மரியாதையை பெற்றுக்கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன அமைதி ஏற்பட்டாலும் செலவுகள் குறைவில்லாமல் இருக்கு. தொழில் ரீதியாக முதலீடுகள் செய்வதற்குண்டான வாய்ப்பு இருக்கு. நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறவராக இருந்தால் அந்த பிஸ்னஸில் முதலீடு செய்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும். குழந்தைகள் விஷயத்தில் இருந்து வந்த மன வேற்றுமைகள் விலகும். கணவன் மனைவி உறவில் சிறு குழப்பம் ஏற்பட்டு பெண் சரியாவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சாதகமான நாள். சிம்ம ராசி. இன்று உங்களுக்கு மன தெளிவு ஏற்படும். பாக்யாதிபதி யோகாதிபதி நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாரு. அதாவது சுக்கிரனின் நட்சத்திர சாரத்தில் ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும், தெளிவான சிந்தனை ஏற்படும், நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான அனைத்து வாய்ப்புகளும் உங்களை வீடு தேடி வந்து சந்தோஷிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகும். கணவன் மனைவி உறவுகள் அந்யோன்யம் அதிகரிக்கும். கணவனுடைய அல்லது மனைவியுடைய ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். மன நிம்மதி ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்ப தெய்வத்தை வழிபடுவதன் மூலமாக சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படும். உத்தியோக ரீதியாக உங்களுக்கு இடமாற்றம் அல்லது தொழில் மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உத்தியோக மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீண்ட நாட்களாக வேலை இல்லாமல் தவிப்பவர்களுக்கு நற்செய்திகள் வருகின்ற யோகமான நாள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும், மன அமைதி ஏற்படும். நீங்கள் எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் நடக்கிறதுனால உங்களுக்கு சந்தோஷம் இரட்டிப்பாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குதூகலிக்கக்கூடிய யோகமான நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளால் உங்களுக்கு உத்தியோக உயர்வு அல்லது உத்தியோக பிராப்தி ஏற்படுகின்ற ஒரு சாதகமான நாள். நீங்கள் வேலை தேடிட்டு இருக்கிறவங்களாக இருந்தால் இன்றைக்கி பதவியில் உட்கார்றதுக்கு உண்டான யோகம் இருக்குது. சம்பாதிக்கிறதுக்கு உண்டான அனைத்து முயற்சிகளும் வெற்றியை தரும். உங்களுடைய சம்பாத்தியம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பணபலம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் எடுத்த காரியத்தில் வெற்றி அடைவீர்கள். வழக்கு சார்ந்த விஷயங்களில் உங்களின் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு விமோசனம் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். கன்னி ராசி. இன்று உங்களுக்கு செலவுகள் ஏற்படும். செலவுகள்னால் எல்லாமே தேவையான செலவுகள். வீடு மனை வாங்குவது, கடன் சார்ந்த செலவுகள், இஎம்ஐ கட்டுறது, இல்லாட்டி அடமானத்தில் இருக்கிற பொருளை எடுக்கிறது, நகை எடுக்கிறது, இப்படி ஏதாவது ஒரு செலவு இருக்குமே தவிர அந்த செலவுனால உங்களுக்கு கவலை இருக்காது. குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் எந்த பாதிப்பும் இல்லை. அதே சமயம் உங்கள் குழந்தைகளால் உங்களுக்கு மன அமைதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளுடன் இருந்து வந்த மனஸ்தாபம் விலகும். உத்தியோக ரீதியாக வியாபார ரீதியாக பெரிய மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய தந்தை வழியில் உங்களுக்கு சில குழப்பங்கள் இருந்ததுன்னா அவர் மூலமாக ஏற்பட்ட குழப்பத்தை அவரே சரி செய்து கொள்வதற்கு வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சாதகமான நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கவலைகள் அதிகரிக்கும். மருத்துவம் சார்ந்த விஷயங்களின் காரணமாக உங்களுக்கும் உங்கள் தந்தைக்கும் பதட்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிதானமாக செயல்படுவது நல்லது. நேர விரயம் ஏற்படும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன சஞ்சலம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். கடன் வாங்கின இடத்துல கடனை கொடுக்க முடியல, வாங்கின கடனை கொடுக்க முடியாத மாதிரி கொடுத்த கடனை திருப்பி வாங்க முடியல, இப்படி குழப்பங்கள் இருந்துட்டு இருக்கு. உத்தியோக ரீதியாக இடமாற்றத்திற்கு முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கு அதுலேயும் தேக்க நிலை ஏற்படும். இப்படி சஞ்சலங்கள் இருக்கேன்ட்டு கவலையாக இருக்கு. கவலைகள் நிறைந்த நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய திருமணம் சார்ந்த விஷயங்களில் கவலைகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. கணவன் மனைவி உறவிலும் கவலைகள் வீண் பேச்சுக்கள் மூலமாக ஏற்படும். வார்த்தைகளில் நிதானம் தேவை. 8ஆம் இடத்துல சுக்கிரன் புதன் சேர்க்கை இருக்கிறதுனால உங்களுக்கு குடும்பத்தில் பெரிய மனிதர்கள், அதுவும் குறிப்பாக பெண்களாக இருந்தால் அவர்களின் பேச்சை கேட்டு நடப்பது நன்மையை ஏற்படுத்தும். துலாம் ராசி. செல்வாக்கு மிக்க நபர்களின் உதவியை கொண்டு உங்களுக்கு
ஆதாயம் தேடிக்கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். குடும்பத்துக்கு தேவையான பணவரவுகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். குழந்தைகள் விஷயத்தில் இருந்த கவலைகள் விலகும். குழந்தைகள் இன்று சந்தோஷத்துடன் செயல்படுவார்கள். அந்த சந்தோஷம் உங்களுக்கும் பெருமையை ஏற்படுத்தி கொடுக்கும். மன நிம்மதி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். பெரிய மனிதர்களின் மட்டுமல்லாமல் நண்பர்கள் மூலமாகவும் உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வருவது மட்டுமல்லாமல் புதுசாக கடன் வாங்குறதுக்கு யோசனை செய்வீங்க. இது உங்களுடைய வியாபாரத்தை துவக்குவதற்கோ வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கோ உண்டான கடனாக இருக்கும். குழந்தைகளின் தேவைகளுக்காக கடன் வாங்கினா கூட ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சக பணியாளர்கள் மற்றும் நண்பர்களின் உதவியை கொண்டு உங்களுடைய கௌரவத்தை பேணி பாதுகாப்பதற்குண்டான யோகம் ஏற்படும். எதிர்பாலினத்தவர்களின் உதவியை கொண்டு உங்கள் குடும்பத்தில் இருக்கும் சிக்கல்களை தீர்ப்பதற்கு வாய்ப்பு ஏற்படும். குடும்பத்தில் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைங்கிற மாதிரி இன்னைக்கு தந்தையுடைய வார்த்தைக்கு மரியாதை கூடுவதற்கு யோகம் ஏற்படும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுக்கு இருந்து வந்த செலவுகளும் மற்றும் மனக்கவலைகளையும் விலக்குவதற்குண்டான சூழ்நிலை இருக்குது. ஆனால் என்னதான் இருந்தாலும் கடந்த காலத்தில் இருந்த உங்களுடைய ப்ரைவேட் பார்ட்ஸில் ஏதாவது சங்கடம் இருந்ததுன்னா அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இன்ஃபெக்ஷன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. விருச்சிக ராசி தசமஸ்தானத்தில் சனி பார்வையில் சந்திரன் இருக்கிறதுனால உத்தியோக ரீதியாக சில முயற்சிகளில் அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் அது ஆதாயத்தை ஏற்படுத்தும். அலைச்சல் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அலைச்சல்னால ஒரு லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நண்பர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் மூலமாக ஆலோசனைகள் கிடைச்சதுன்னா அதை தட்டாமல் எடுத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அதன் மூலமாக உங்களுக்கு காரிய லாபம் ஏற்படும், தன லாபம் அதிகரிக்கும், தொழில் லாபம் ஏற்படும். புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும். அதே சமயம் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு வளர்ச்சி ஏற்படுகின்ற செல்வாக்கு மிக்க நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு நண்பர்களின் ஆலோசனை அல்லது வாழ்க்கை துணையின் ஆலோசனை சந்தோஷத்தை ஏற்படுத்தும். உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா ஸ்தானத்தில் இருக்கிறவங்க, உங்கள் மாமனாரோ இல்லை உங்களுடைய சொந்தக்காரங்க யாரங்களோ அவங்க சொல் பேச்சு கேட்டு நடக்கிறதோ அல்லது உங்கள் அப்பா கிட்ட அட்வைஸ் கேட்குறதோ உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும். கணவனுடைய அல்லது மனைவியுடைய அட்வைஸ் கேட்டு நடங்க. உங்களுக்கு சந்தோஷம் வருவது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கௌரவத்திற்கும் பாதிப்பை ஏற்படுத்தாது. தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய கடின முயற்சிக்கு உண்டான நற்பலன்கள் ஏற்படுகின்ற சாதகமான நாள். நெடுநாட்களாக கஜினி முகம் அது மாதிரி பல நாட்களாக வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு இன்று அமோகமான வெற்றி கிடைக்கும். என்னடா இவர் கிண்டல் பண்ணுறாருன்னு நினைக்காதீங்க. உங்களுடைய கடின முயற்சிக்கு பலன் கிடைக்கும்னு சொல்கிறதுக்காக சொன்ன தவறான வார்த்தைகளை பிரயோகிக்கவில்லை. இன்று உங்களுக்கு மன நிம்மதியும் அலைச்சலும் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். காரிய வெற்றி ஏற்படுகின்ற நாள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வீடு மனை சார்ந்த விஷயங்களில் நல்ல செய்திகள் வருகின்ற யோகம் ஏற்படும். சுகக்குறைவு ஏற்பட்டிருந்ததுன்னா அந்த சுகக்குறைவிலிருந்து வெளிவருவீர்கள். ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும். கணவன் மனைவி உறவில் ஒரு அந்யோன்யம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மனசை விட்டு பேசுறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுக்குள் இருந்து வந்த ஈகோ கிளாஷ், அந்த ஈகோ, அந்த தாங்கிற அகம்பாவம், அதை தரைமட்டமாக்குவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். தனுசு ராசி இன்று உங்களுடைய தந்தை அல்லது குழந்தைகளுக்காக எடுக்கக்கூடிய முடிவுகள் கடனை வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கும். குழந்தைகளுக்காக மேல் படிப்பு அல்லது திருமணத்திற்காக செலவுகள் ஏற்படும். அல்லது உங்களுடைய தந்தையுடைய 60ஆம் கல்யாணம், 80ஆம் கல்யாணம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல விஷயத்துக்காக செலவுகள் செய்கிறதுக்காக கடன் வாங்குவீங்க. ஸோ மொத்தத்தில் உங்கள் குடும்பத்தில் சந்தோஷமான நிகழ்வுகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. தொழில் ரீதியாக சில மாற்றங்கள் ஏற்படும். சொந்தமாக தொழில் துவங்கணும் அப்படின்னா அதுக்கு உண்டான முதலீடுகள் செய்வதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதற்காகவும் கடன் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும். இன்று உங்களுக்கு வளர்ச்சி பணிகள் ஏற்படுகின்ற ஒரு சந்தோஷகரமான நாள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தையை பற்றிய மனக்கவலைகள் விலகி சந்தோஷம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். குழந்தைகளை பற்றிய கவலைகளும் விலகும். குறிப்பாக வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கும் சரி, வியாபாரம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி இன்று அமோகமான பலன்கள் ஏற்படும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக மேன்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள், கனவுகள் பூர்த்தியாகக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ ரீதியான உதவிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். மருத்துவ தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். மகர ராசி
ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திரன் இருக்காரு. அதனால சந்திராஷ்டம தினம், அதுவும் சனியின் பார்வையில. இன்னைக்கு குறிப்பா நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள்ல கவனமா இருக்கணும். யாருகிட்ட பேசினாலும் சரி, குடும்ப விஷயத்தை வெளியாரிடம் பேசாதீர்கள். வெளியார் விஷயத்தை குடும்பத்தில் டிஸ்கஸ் பண்ணாதீங்க. நீங்க இன்னைக்கு என்ன பேசினாலும் அதற்கு எதிர்மறை எண்ணங்களைத்தான் மக்கள் எடுத்துப்பாங்க. அதாவது நீங்கள் ஒரு நல்ல விஷயத்தை சொல்லணும்னு நினைப்பீங்க, ஆனால் அவங்க புரிஞ்சுக்கிறது நீங்கள் சொல்லக்கூடிய விஷயத்துக்கு நேர் ஆப்போசிட்டாக புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட வாக்குவாதத்தில் ஈடுபடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. பண விவகாரங்களில், கொடுக்கல் வாங்கல் விவகாரங்கள் எல்லாம் இன்றைக்கி எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் சரி, ஏதாவது சாட்சி வச்சுக்கிட்டு பண்ணுங்கள். சாட்சி இல்லாமல் பண்ணினீங்கன்னா நீங்கள் பணமே கொடுக்கலன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஆன்லைனில் டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா பண இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தடுமாற்றங்கள் நிறைந்த நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபார ரீதியாக பண இழப்பு ஏற்படும், அல்லது உங்களுடைய சப்ளையர் அல்லது கஸ்டமர்கிட்ட இன்னைக்கு முன்கோபத்துடன் பேசுவீர்கள். அவர்களின் மன வருத்தத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி பேசுவீங்க, இன்னொரு 3 நாள் கழித்து, இன்னைக்கு சண்டை போட்டுட்டு 3 நாள் கழித்து அவங்ககிட்ட சாரி கேட்குற மாதிரி சூழ்நிலை வரும். ஆனாலும் அவங்களும் புரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. ஆனால் இன்றைக்கி பேசாமல் இருக்கிறது முயற்சி பண்ணால் நன்மைகள் ஏற்படும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தனிப்பட்ட முறையில் உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் மன வேறுபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேறு எந்த விஷயமும் இருக்காது. உங்களுக்குள்ள ஏதோ ஒரு கொடுக்கல் வாங்கல் விஷயம், யாருக்கும் கொடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற பற்றி நீங்கள் பேசுவதன் மூலமாக உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் மன வேறுபாடு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறவராக இருந்தால், அதுவும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறவராக இருந்தால், பார்ட்னர்ஸ்குள்ள மன சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாக்குவாதங்கள் நிறைந்த நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெற்றிகள் வருவதில் தாமதம் ஏற்படும். நீங்கள் வெற்றிக்காக சில வழக்குகளில் காத்துட்ருப்பீங்க. நீங்கள் நல்ல செய்தி வரும், அதனால் நமக்கு அந்த விமோச்சனம் கிடைக்கும் அப்படின்ட்டு. ஆனால் வரக்கூடிய செய்தி தாமதமாகும் அல்லது தள்ளி போகும். இன்றைக்கி வராமல் போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் எதிர்பார்ப்புகளை ரொம்ப வச்சுக்காதீங்க. ஏன்னா ஏமாற்றம் அடைவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். இன்று நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய நாள். கும்பராசி. சப்தமஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறது சந்தோஷத்தை ஏற்படுத்தும். குதர்க்கமாக இருந்தாலும் சந்தோஷத்துடன் இருப்பீர்கள். அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணணுங்கிற எண்ணத்தில் சந்தோஷமாக இருப்பீங்க. அதே சமயம் உங்களுடைய நீண்ட நாள் வழக்குகளிலிருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும். அதாவது வழக்கு சார்ந்த விஷயம், நீங்கள் செய்யாத தப்புக்கு உங்கள் பேரில் வழக்கு தொடுத்திருப்பாங்க. யாரோ பண்ணின தப்புக்கு நீங்கள் தண்டனை அனுபவிச்சுட்ருப்பீங்க. அதெல்லாம் இன்றைக்கி தீர்வை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் தெளிவான சிந்தனை ஏற்படுறதுக்கு உண்டான நேரம். உங்களுடைய இடமாற்றத்தின் காரணமாக நீங்கள் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அல்லது ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உத்தியோக ரீதியாக மேன்மைகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வழக்கு சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பங்களிலிருந்து வெளிவரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். குறிப்பாக வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்கள் பேரில் செய்யாத தப்புக்கு உங்கள் பேரில் வழக்கு தொடுத்துருந்தாங்கன்னா அந்த வழக்கு நிலுவையில் இருந்ததுன்னா அது உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. வழக்கு நடந்துட்டு இருந்தாலும் அது உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். மன நிம்மதி ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். கணவன் மனைவி உறவில் ஒற்றுமை ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. உங்கள் பேரில் சொல்லப்பட்ட அபவாத குற்றச்சாட்டுகளிலிருந்து வெளிவருவீர்கள். மன நிம்மதி ஏற்படும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும். தாயாரின் ஆரோக்கியத்திலும் நல்ல முதிர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முதிர்ந்த நபர்களின் அறிவுரையை கேட்டு செயல்படுவதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய பேச்சு சாதுரியத்தின் மூலமாக எதிரிகளையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல், எதிரிகளையும் நண்பனாக்கும் ஆற்றல் ஏற்படும். அதனால் நீங்கள் பேசுகிறதெல்லாம் கரெக்டாக நினைக்காதீங்க. நிதானத்தை கடைபிடித்து பேசுவது நல்லது. உண்மையை பேசுவது நல்லது. ஏன்னா உண்மை பேசினா ராசிக்கு விரயஸ்தானத்தில் இருக்கிற சனிக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் உங்களுக்கு சங்கடங்களை தரமாட்டார். இல்லாட்டி இனிமையாக பேசுகிறதா நினச்சிக்கிட்டு பொய்யுரைகளை பேசுவதன் மூலமாக சிக்கல்களை அதிகப்படுத்திக் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது. இன்று உங்களுக்கு கடன் சார்ந்த விஷயங்களில் செலவுகள் ஏற்படும் அல்லது புதிய கடன் ஏற்படும். மீன ராசி. இன்று உங்களுடைய தொழில் ரீதியான, வியாபார ரீதியான முயற்சிகளுக்கு கடன் உதவிகள் கிடைப்பதன் மூலமாக பண முதலீடுகள் செய்வதற்குண்டான சூழ்நிலை சாதகமாக இருக்குது. அதே சமயம் வியாபாரிகளுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். மருத்துவ ரீதியான செலவுகள் குறைந்து மன நிம்மதி ஏற்படும். பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்கள், கலைத்துறை நண்பர்களுக்கெல்லாம்
வீண் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது உங்களுடைய கடந்த கால வெளிநாட்டு பயணம் அல்லது கடந்த கால தவறுகளுக்கான செலவுகளாக இருக்கும். இன்று உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் இந்த செலவுகளோ இந்த தவறுகளோ பெரிதுபடுத்தப்பட மாட்டாது. நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுக்கு செலவுகள் குறைகின்ற சந்தோஷகரமான நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தில் சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும். தந்தை வழியில் அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. கடன் பிரச்சனைகள் சுமூகமான சூழ்நிலை அடையக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதாவது கடன் அடங்கி இருக்கிறதுக்கு உண்டான நேரம். நீண்ட நாட்களாக உங்களுக்கு பணம் கொடுக்க வேண்டிய நபர் இன்னைக்கு தேடி வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடன் பைசலாகும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மன அமைதி ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். மருத்துவ ரீதியான செலவுகள் குறையிறதுனால கடன் சுமை குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுடைய மனசில் ஒரு விதமான பதட்டம் ஏற்படுறதுக்கு கடந்த காலத்தில் வாங்கின கடன் சுமை தான் ஜாஸ்தி ஆகிருக்கு. அதனால் கொஞ்சம் அதை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். குழந்தைகள் விஷயத்திலும் வியாபார விஷயத்திலும் வருமானம் ஏற்படும். நன்மைகள் ஏற்படுகின்ற சாதகமான நாள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். உங்களுக்கு பண தேவைகள் பூர்த்தியாகும். வீடு மனை சார்ந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். அதே சமயம் குடும்பத்தில் பெரியவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுடைய உதவியை கொண்டு உங்களுக்கு வண்டி வாகன சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடன் சுமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை. அதனால் கவலைப்பட வேண்டாம். நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள். பண வரவு ஏற்படும் நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.